வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் ராகு சேர்க்கை. அப்போ இந்த சந்திரன் ராகு சேர்க்கையை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதாவது இந்த சந்திரன் ராகு சேர்க்கை கொண்ட ஜாதகரால் சுயமாக முடிவெடுக்க முடியாது, அதே மாதிரி மிகப்பெரிய மன கஷ்டத்திற்கு ஆளாக்கப்படுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சந்திரனின் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய, அதாவது உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். அதாவது எப்போனா சந்திரன் திசையிலையோ ராகு திசையில் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குது. அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை எந்த மாதிரி நிலைகளில் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்குது, அதே மாதிரி இந்த அமைப்பு எந்த நிலைகளில் யோக பலன்களை கொடுக்குது அப்படி எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் நிறைய உதாரணங்களோட பார்ப்போம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நான் நம்புகிறேன். அப்போது இந்த சந்திரன் ராகு சேர்க்கை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நம்ம பார்ப்போம். பேசிக்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சந்திரனை மட்டும் அவர் சுபரா பாவரான்றதை எப்படி நம்ம தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வளர்பிறை அமைப்பில் இருக்காரா இல்லை தேய்பிறை அமைப்பில் இருக்காரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போது இந்த ராகு கூட சேர்கிற சந்திரன் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த உதாரண அமைப்பு பாருங்கள். இதில் நான் 3 அமைப்பு போட்டிருக்கேன். முதல் அமைப்பு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ராகு கூட சேர்ந்துருக்க சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருக்கார். எப்படின்னா, உங்களுக்கு சந்திரன் 7வது இடத்துல சூரியன் இருக்கார். சரிங்களா? அப்போ இந்த சந்திரன் ஒரு முழு சுபர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல ராகுவுக்கு குறைந்தபட்ச சுபத்துவம் கிடைக்கிது. இங்கே நீங்கள் டிகிரி கணக்கு, அது உச்ச சந்திரன், இது எல்லாத்தையுமே பார்க்காதீங்க. இதை நம்ம அடுத்தடுத்த அமைப்புகளில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேசிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ இந்த சந்திரன் இங்கே சுபராக இருக்காரா? அப்போ ராகுவோடு இங்கே சேரும்போது ராகுவிற்கு பாவத்துவம் கிடைக்கல. அப்போ சந்திரன் இங்கே சுபத்துவமாக இருக்கார் அப்படின்றது ஒரு விதி. அதே மாதிரி 2வது அமைப்பில் பார்த்தீங்கன்னா, இங்கே பௌர்ணமி அமைப்பில் இல்லை சந்திரன். இருந்தாலும் சந்திரன் உங்களுக்கு வளர்பிறை அமைப்பில் இருக்கார். அதாவது பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல இருக்க சந்திரனும் உங்களுக்கு சுபச்சந்திரன் தான். புரியுதுங்களா? இதே மாதிரி 3வது அமைப்பு பாருங்கள். 3வது அமைப்பில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு. அப்போ இதை தான் நம்ம அமாவாசை அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சந்திரனுக்கு ஒளியே கிடையாது. இங்கே சந்திரன் முழுக்க முழுக்க இருளான ஒரு சந்திரனாக இருப்பார். ராகு ஒரு மிகப்பெரிய இருள் கிரகம். அப்போ இந்த இடம் என்ன ஆகும்னா, இங்கே சந்திரனும் மிகப்பெரிய ஒரு பாவ கிரகமாக இருக்கிறதுனால இந்த பலன் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்காது. சரிங்களா? அப்படியே இல்லைனாலும் இது ஒரு சுபர் வீடாவது இருக்கணும். இங்கே சுபர் வீடும் கிடையாது. அது இல்லாமல் சூரிய சந்திரனுக்கு அப்படியே நேர்மறையான சனியோட வீடு இது. அப்போ எந்த விதத்துலையுமே இந்த அமைப்பு உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்காது. அதாவது எப்போ கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனோட திசையிலையும் சரி, சந்திரனோட திசையிலையும் சரி, ராகுவோட திசையிலையும் சரி, அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்களை இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுக்காது. இப்போ எங்கே இருந்தாவது குரு பார்க்குறாரு, இல்லை உள்ள சுக்கிரன் சேர்ந்துருக்காருன்னா கண்டிப்பாக இந்த நிலையானது மாறும். சரிங்களா? இங்கே நம்ம பார்க்க போகிறது சந்திரன் ராகுவை மட்டும்தான். அப்போது இந்த மாதிரி சந்திரனோட அமைப்புகளை வச்சு சந்திரனோட நிலையை புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விதி. அதாவது டிகிரி அமைப்பு. அதாவது ஒரு கிரக இணைவுன்னு எடுத்துக்கிட்டாலே, இங்கே சந்திரன் ராகுவை பற்றி நான் பேசலை. எந்த ஒரு கிரக இணைவாக இருந்தாலும் அது சூரியனுக்கு எதுவாக இருக்கலாம், இல்லை சுக்கிரன் ராகுவாக இருக்கலாம். கிரக இணைவுன்னு வந்துட்டாலே இங்கே டிகிரி அமைப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கை வச்சு தான் எந்த கிரகம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்மளால் இங்கே கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த உதாரணம் பாருங்கள். இதில் எந்த வீடு எதையுமே பார்க்காதீங்க. இங்கே சுக்கிரன் ராகுன்னு போட்டு நான் 8 டிகிரின்னு போட்டிருக்கேன். 8 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பில் ராகு சந்திரனோட இணையும் போது சந்திரனை ராகு முழுமையாக எடுப்பார். அதாவது அவருடைய காரகத்துவத்தை முழுமையாக கெடுப்பார். அப்போ காரகத்துவம்னா என்ன? உயிர் காரகத்துவமாகிய தாயை கெடுப்பார் ஒன்று. அதேமாதிரி இந்த நிலையில் தான் மனக்குழப்பம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வலுவாக இருக்கும். சரிங்களா? அப்போ உடனே தாயை கெடுப்பார்னா நீங்கள் இதை மட்டும் வச்சு முடிவெடுத்துடக்கூடாது. 4ஆம் அதிபதியை பாருங்கள். அதே மாதிரி 4ஆம் பாவகத்தை பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 டிகிரிலேருந்து 16 டிகிரி, அதாவது 15 டிகிரிக்கு மேலே அவர் விளக்கத்தில் இருக்காருன்னா, இங்கே சந்திரனை ராகு அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்றது அர்த்தம். இங்கே சந்திரன் ஓரளவுக்கு நல்லா இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அதுக்கு மேலே விளக்கம் எவ்வளோக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சந்திரன் நல்லாவே இருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். சுபசந்திரனாக இருந்தாருன்னா, சுபரோட சேர்க்கைப்பட்டிருக்க ராகு அப்படின்ற ஒரு அமைப்பில் இங்கே ராகுவும் நல்லா இருக்கார்,
சந்திரனும் நல்லா இருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விதி. அப்போது இது வந்து என்ன அப்படின்னா, எதுக்காக இங்கே டிகிரி கணக்கு நான் சொல்ல வரேன்னா, எடுத்தோடனே சந்திரன் ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னோன்னா வந்து இங்கே கெடுபலன்கள் தான் நடக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. டிகிரியை வச்சு தான் வந்து எந்த நிலையில் வந்து சந்திரன் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கார், எப்படி கெடுபலன்கள் இருக்கும் அப்படின்றது நம்ம இங்கே கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த டிகிரி அமைப்பு. சரிங்களா? இப்போ இந்த உதாரணம் பாருங்கள். உதாரணத்தில் வந்து சந்திரன் ராகு வந்து உங்களுக்கு கடகத்திலே இருக்குது. அதே மாதிரி சூரியன், அதாவது இது வந்து ஒரு வளர்பிறை சந்திரன் அப்படின்ற ஒரு அமைப்பில் இந்த இடத்துல ராகுவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு 17-18 டிகிரி கிட்ட விளக்கம் இருக்குன்னா, சந்திரனோட திசையும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ராகுவோட திசையும் நல்லாவே இருக்கும். ஏன்னா ஆட்சி பெற்றவனோட நிற்கிறாரு ராகு. அதே மாதிரி ஆட்சி பெற்ற சுபசந்திரனோட நிற்கிறாரு. இப்போ இதுவே வந்து குரு அணி லக்னமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த குரு அணி லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய 6 லக்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சந்திரனும் ராகுவும் ஒரு வீட்டில், அதாவது சந்திரனோட ஆட்சி வீடான உங்களுக்கு கடகத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நிலையில் வந்து அந்த சந்திரனே உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக வராரு, இல்லை 5ஆம் அதிபதியாக வராரு, எந்த ஒரு அதிபதியாக இருந்துட்டு போட்டோம். அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு ராகுவுக்கு 8 டிகிரிக்குள்ளே இல்லை 8 டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அந்த சந்திரனோட திசையில் அந்த ஆதிபத்திய ரீதியான பலன்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கவே இயலாத ஒரு தன்மையில் இருப்பார். அந்த சந்திரன் திசை வந்து அந்தளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்காது. மாறுதலாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ராகு திசையில் அந்த ஆதிபத்திய ரீதியான பலன்களை எல்லாமே ராகு வந்து அவரோட திசையில் கொடுப்பார். ஏன்னா வந்து இங்கே எப்படி பார்த்தாலுமே சந்திரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கார்ல, அப்போ ஆட்சி பெற்றனோட வீட்டில் இருக்கும்போது அந்த கிரகத்தோட பலத்தை பூரா ராகு பிடுங்கி தன்னோட திசையில் வந்து கொடுப்பாரு. அப்போ சந்திரனோட ஆதிபத்திய விசேஷங்கள் அனைத்துமே வந்து ராகுவோட திசையில் வந்து நடக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான விதி. இப்போ நம்ம வந்து பேசிக்ஸை இன்னொரு தடவை நம்ம பார்த்துருவோம். அதாவது வந்து இங்கே சந்திரன் ராகு சேர்க்கை வந்து இந்த உதாரணம் பாருங்கள். இது வந்து மீன லக்னமாகி சந்திரன் ராகு வந்து உங்களுக்கு லக்னத்திலே இருக்காங்க. வீடு கொடுத்த குரு வந்து உங்களுக்கு உச்ச குருவாக கடகத்தில் இருக்கார். அவரே உச்சமாகி உங்களுக்கு வந்து சந்திரன் ராகுவையும் பார்ப்பார், தன் வீட்டையும் தானே பார்த்து லக்னத்தையும் பலப்படுத்துவார். இந்த மாதிரி நிலைகளில் வந்து சந்திரன் ராகு இவங்களோட விளக்கம் வந்து ஒரு 17 டிகிரி போல் இருக்குன்னா, சந்திர தசையும் நல்லாயிருக்கும், ராகு தசையும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து சந்திரன் ஒரு கோணத்துக்கு அதிபதி இன்னொரு கோணத்தில் உட்கார்றாரு அப்படின்ற ஒரு விதி நல்லா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ராகுவுக்கு வந்து சுபரோட சேர்க்கை மற்றும் சுபரோட பார்வை கிடைக்கிறது. அது இல்லாமல் அவரே லக்னாதிபதி கூடயும் தொடர்பையும் வாங்கியிருக்காரு, 5ஆம் அதிபதி தொடர்பையும் வாங்கியிருக்கிறதுனால அந்த ராகு தசை அமோகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். 2வது அமைப்பு பார்த்திங்கன்னா, குரு வந்து நீசம் ஆயிட்டார். இங்கே என்ன தான் சந்திரன் ராகுக்குள்ளே விளக்கம் அதிகமாகவே இருந்தாலும் இங்கே ராகு தசைக்கு மட்டும் கணக்கு வாங்க. இங்கே வந்து என்ன தான் ஒரு சுபர் கூட சேர்ந்தாலும் ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் நீசம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாலே அந்த ராகுவால் முழுமையாக செயல்பட கண்டிப்பாக இயலாது அப்படிங்கிறது தான் விதி. ஸோ ஃபைனலாக நண்பர்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் ராகு சேர்க்கையில் வந்து அவங்களுக்கு 2 பேருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவேளை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சந்திரன் உங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்காரா, தேய்பிறை சந்திரனாக இருக்காரான்றது ரொம்ப முக்கியம். சந்திரன் வந்து எந்த மாதிரி ஒரு வலுவில் இருக்காருன்றது ரொம்ப முக்கியம். ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 2 கிரகங்களுக்கும் வீடு கொடுத்தவன் எந்த ஒரு நிலைமையில் இருக்காருன்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பொறுத்தே வந்து உங்களுக்கு நம்மளால் வந்து சந்திரன் ராகு சேர்க்கையோட பலனை வந்து கண்டிப்பாக நம்மளால் ஓரளவுக்கு சொல்ல முடியும். அவ்வளோதான் நண்பர்களே. இதுவே வந்து சந்திரன் ராகுவை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.